தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி தற்போது குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக சிவரஞ்சனி, அதாவது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி 7 மாதங்களுக்கு பின்பு சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்புகிறார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி கடந்த மார்ச் 14ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு மூளையில் ரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் சிஎம்சி மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மருத்துவமனையில் உள்ள ஏ பிளாக்கில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 7 மாதங்களாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். அவர் சிகிச்சையில் இருக்கும் போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து அவரை நேரில் சந்தித்து அவருக்கு கொடுக்கப்படும் மருத்துவ முறைகள் குறித்து முடிவாக விசாரித்து சென்றிருந்தார். இந்த நிலையில் அவர் பூரணமாக குணமடைந்து தற்போது அவர் சிஎம்சி மருத்துவமனைக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். சிவரஞ்சனி, சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து தற்போது அவர் சென்னைக்கு திரும்புகிறார். அவருடன் அவருடைய தந்தை அழகிரியும் உள்ளார். அழகிரியும் தற்போது அவருடன் கூடவே செல்கிறார். இந்த டிஸ்சார்ஜ் செய்யும் போது துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் செய்யும் போது அங்கு செய்தியாளர்களை வீடியோ எடுக்கவும் செய்தி சேகரிக்கவும் விடாமல் சிஎம்சி மருத்துவமனை உள்ள காவலர்கள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்.